இப்போ வந்து சூப்பராக சிக்கன் ஃபஜிதா சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நானே டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரெசிபி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 kg சிக்கன் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். போன்லெஸ் சிக்கன் தான். சின்ன சின்ன பீஸு, ஜாஸ்தியில் சின்ன சின்ன பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இதுக்கு மசாலா காமிச்சிடறேன் நான் என்னென்ன மசாலா தேவைப்படுதுன்னு. ஒரு 1/2 teaspoon பெப்பர் பவுடரு, ஒரு 1/2 teaspoon வந்து ஜிஞ்சர் பவுடரு. ஜிஞ்சர் பவுடர்லனாக்கா ஜிஞ்சர் நீங்கள் சும்மா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, என்கிட்ட இருக்குதுன்னு நான் சேர்த்தேன். 1 teaspoon வந்து சில்லி ஃப்ளெக்ஸு, 1 teaspoon வந்து காஷ்மீரி சில்லி பவுடரு, 1/2 teaspoonலேருந்து 1/4 teaspoon நினச்சிக்கோங்க டர்மரிக் பவுடரு, 1 teaspoon வந்து ஜீரா பவுடரு. இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். 1 teaspoon அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். டார்க் சோயா சாஸ் தான் இது. 1 teaspoon அளவு வினிகர். சால்ட்டு சிக்கனுக்கு எவ்வளோ தேவை இருக்குதோ அவ்வளோ நம்ம சேர்த்துக்கலாம். 1 teaspoon வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மேரினேஷன் பண்ணிக்கலாம். சிக்கனு ஃபுல் எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வரைக்கும், 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இது சிக்கன் எடுத்து குக் பண்ணலாம். பாருங்கள், ஒரு பேன் வச்சிடலாம். பேன் வச்சுட்டு நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சிக்கன் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். ஆயில் நான் எதுவுமே சேர்க்கல. ஆல்ரெடி நான் மேரினேஷனில் ஆயில் 1 teaspoon சேர்த்தோம் இல்லைங்களா, அதுதான் ஆயில், வேறு எதுவும் வேண்டாம். மூடி வச்சிடலாம். நல்லா இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆகட்டும். பாருங்கள், ஒரு சைடு நம்ம பவுலில் வந்து 2 எக்கு, 1 teaspoon வந்து சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அடிச்சுக்கலாம் ஃபுல்லாக. இது பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே வந்து நான் ஒரு 1/2 cup 1 liter பால் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் வந்து நான் ஒரு 300 ml சேர்த்துட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. எக் ஆகட்டும், சால்ட் ஆகட்டும். அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாவு சேர்த்துக்கிறேன். மைதா வந்து ஒரு 250 gram அளவு எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா இது கொஞ்சம் ஃபுல்லாக இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயிடுச்சு கெட்டியாக. அதுக்கு மேலே நம்ம பால் சேர்த்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும். மைதா ஒன்றுமே கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே திரும்ப பால் சேர்த்துக்கலாம். டோட்டலாக வந்து நான் 2 கப்பு பால் சேர்த்து ஒரு 1 liter அளவு இருக்கும். நீங்கள் வேணும்னா தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். அதில் பாதி பால் பாதி தண்ணி. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி இந்த மாதிரி அளவு இருக்கணும். பார்த்தாக்கா ஸ்பூன் பின்னால் பாருங்கள் ஃபுல்லாக இப்படி பண்ணனாக்கா நம்மளுக்கு இப்படி தெரியணும். தண்ணி இருந்தால் தான் அது வந்து நம்ம தோசை மாதிரி சேர்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு வந்து நம்ம இது சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். மயோனிஸ் சேர்த்துக்கலாம் ஒரு 2 teaspoon. அதுக்கு மேலே சாஸ் கெச்சப் அது கூட ஒரு 2 teaspoon சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து அதுக்கு ஒரு டிப்பாக ரெடி பண்ணிட்டோம். நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பார்த்தாலே நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஈஸியாக நம்ம குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இன்னொரு சைடு எடுத்து பார்த்துக்குறோம். பாருங்கள், நல்லா மூடி வச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா, ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் தண்ணி நல்லா விட்டுச்சு. இது மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், கேப்சிகம் 2 கலர் கேப்சிகம் எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு ஆனியனு, ஒரு 3 green chilli ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறோம். அந்த வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 8 நிமிஷம் சிக்கன் ஆல்ரெடி நல்லா 50% வெந்துடுச்சு. அதுக்கு மேலே தான் நம்ம இந்த வெஜிடபிள் சேர்க்குறோம். வெஜிடபிள் உங்களுக்கு எது இருக்குது வேணும் இருக்குது அது இங்கே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த வெஜ்ஜு. அதுக்கு மேலே மூடி வைக்கலாம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும். ஒரு சைடில் பாருங்கள் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு தவாவில் வச்சுட்டு நம்ம அது மாவு ரெடி பண்ணி இல்லைங்களா, இதுக்கு மேலே ஒரே ஒரு கரண்டி தான் சேர்த்துக்கலாம். தண்ணியை நம்ம எதுக்கு செஞ்சுக்கிறோன்னா இப்படி சேர்த்துட்டு நல்லா இப்படி திருப்பி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் பார்த்தாலே பாருங்கள் உங்களுக்கு பபுள்ஸ் தெரியும். நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக ஒரு சைடு. அதுக்கப்புறமா நம்ம மெல்லமாக திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டோன்னாக்கா இந்த சைடும் ஒரு 2 நிமிஷம் தான். 2 சைடும் திருப்பி விடலாம். பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா பரோட்டா மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா எவ்வளோ வருதோ அவ்வளோ செஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம ஃபுல்லாக. பாருங்கள், அதே மாதிரி ஒரே ஒரு கரண்டி. கொஞ்சம் கெட்டி இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
பாருங்க. அப்பப்போ நம்ம அது ஊற்றும் போது தோசை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருக்கணும். சிக்கன் பார்த்துக்கலாம். இது கூட பாருங்க, இந்த சைடு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் விட்டோன்னா நல்லா வெந்துடுச்சு. தண்ணி கூட எதுவுமே இல்லை, எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே ஃபுல்லாக இது ரெடி ஆனணுமே ரெடி வச்சுட்டாக்கா இந்த சைடு பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். பார்த்தால தெரியுது பாருங்கள். இது நல்லாமே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 பீஸ் வரைக்கும் இது வந்துச்சு நம்மளுக்கு ஒரு 250 கிராமில். இந்த சைடு சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம டிப்பும் ரெடி பண்ணிட்டோம். சீஸ் எடுத்து வச்சுருக்குறோம். சீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை நட்டி வேண்டாம். ஆனால் சீஸ் என்கிட்ட இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாதியாக ஃபோல்டு பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே சிக்கன் சென்டரில் வச்சிடலாம். ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது அவ்வளோ. அதுக்கு மேலே இந்த சாஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா சாஸ் சேர்த்தாக்கா நல்லாயிருக்கும். இது மேலே வந்து சீஸு நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சீஸ் இருந்தாக்கா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை கட்டி வேண்டாம். சீஸ் சேர்த்தா நல்லாயிருக்கும். என்கிட்ட சீஸ் இருந்துச்சுன்னு நான் சேர்த்துக்கிறேன். ஆயிடுச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம ஒரு சமோசா மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வி ஷேப்பில் பாருங்கள். ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேன் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கிறேன். ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டாக்கா நம்மளுக்கு ஈஸியாகிடும். இதே போல் சிக்கன் கூட உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு நம்ம ஒரு சைடில் ரெடி பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறமா நம்ம ஒரு தவா வச்சுட்டு இல்லை பேன் வச்சுட்டு ஈஸியாக நம்மளது ரெடி ஆகிடும். ஃபுல்லாக பாருங்கள், நான் ஒரு சைடில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு சைடில் இன்னொரு சைடில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் ஆயில் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி திருப்பி உல்ட்டா பண்ணி வச்சிடலாம். அது ஏன்னாக்கா அது கீழே கொட்டாது. அதுக்கோசரம் தான் சிக்கன் நல்லா விழுவோம். நம்ம அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் பாருங்கள், இப்படி வச்சுட்டோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டு மொல்லமாக திருப்பி விடலாம். அது சிக்கன் கீழே உழுவாத மாதிரி பார்த்து நம்ம திருப்பி வச்சுக்கலாம். எல்லாமே பாருங்கள், ஆல்ரெடி நம்மளது ஒரு குக் ஆயிடுச்சு தான். நம்ம தோசை நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கணும் தான். இருந்தாலும் நம்மளுக்கு இது ஃப்ரை பண்ணணும் நல்லா. அதே மாதிரி வைத்து பார்த்து ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், ரொம்ப ஆகணுன்ட்டு வேண்டாம்.